ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினி கன்சல்டன்ட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினி கன்சல்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், இண்டோர், பெங்களூர்னு 3 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 1 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 yearக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்டேஷன்லாம் பேசிக் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அஜைல் மெத்தடாலஜிஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் டெஸ்டிங் இதெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஸ்டிங் பற்றிலாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி 2 ஓப்பன் ஆகும். இங்கே வந்து அப்ளை வித் லிங்க்டின் இருக்கு இல்லையா, இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க்டினில் போய் அப்ளை ஆகும். ஸோ நீங்களே மேனுவலாக அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் மேனுவலாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் லிங்க்டின் மூலியமாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை வித் லிங்க்டின் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக லிங்க்டினில் போய் அதில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் மேனுவலாக அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்ளை நவ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை நவ்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கவர் லெட்டர் அப்லோட் பண்ணிக்கோங்க. கவர் லெட்டர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்யூம் வந்து மேண்டிட்டரி, நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரெஸ்யூம் ஃபைல் அக்செப்டட் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட், பிடிஎஃப், இமேஜ், டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வியூ பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்கள் பிடிஎஃப் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க, உங்கள் ரெஸ்யூம் பிடிஎஃபை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து இங்கே அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுபடி உங்கள் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கண்ட்ரி, ஃபோன் நம்பர், ஸ்டேட்டு, சிட்டி, ஜெண்டர், உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸு, இதை உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இன் மந்தில், இயரில், உங்கள் நோட்டீஸ் பீரியட், கரண்ட்டு, சேல்ரி, உங்கள் எக்ஸ்பெக்டட் சேல்ரி, நீங்கள் எவ்வளோ சேல்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் லெவலு, நீங்கள் வந்து ஷிஃப்ட்ஸில் ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட்டுக்காக வந்து நீங்கள் இந்தியாவுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எல்லா கொஷினுக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து அப்ளைன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.